முன்னொரு காலத்தில் பாரத தேசத்தின் தென்கோடி பகுதியான இலங்கை என்னும் தேசத்தை ஆண்டு வந்த லங்கேஸ்வரனான ராவணன் பெரும் சிவபக்தன். ஒரு முறை எல்லா க்ஷேமங்களையும் நினைத்ததும் அருளவல்ல ஆத்மலிங்கத்தை சிவபெருமானிடமிருந்து பெற அவரை நோக்கி பெரும் தவம் புரிய வடக்கு திசை நோக்கி புறப்பட்டான். அன்ன ஆகாரமின்றி ஒற்றை காலில் ஒரு மலையின் மேல் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். ராவணனின் கடும் தவம் கண்டு சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். ராவணா, உன் கடும் தவம் கண்டு யாம் மனம் மகிழ்ந்து என்ன வரம் வேண்டும் கேள். சுவாமி, எனக்கு தங்களின் ஆத்மலிங்கம் வேண்டும். அதை அடைவதற்கே யாம் இக்கடும் தவம் புரிந்தோம் சுவாமி. ராவணனின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆத்மலிங்கத்தை ராவணனுக்கே வழங்கினார் சிவபெருமான். கூடவே ஒரு நிபந்தனையையும் வைத்தார். ராவணா, ஆத்மலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது. மீறி வைத்தால் அது வைத்த இடத்திலேயே தங்கிவிடும். சிவபெருமானின் கட்டளையேற்ற ராவணன் ஆத்மலிங்கத்தோடு வான்வழியே இலங்கை நோக்கி பயணம் செய்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தேவர்களும் முனிவர்களும், அசுர மன்னனான ராவணன் ஏற்கனவே மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறான். இந்த ஆத்மலிங்கத்தை மட்டும் அவன் லங்கைக்கு எடுத்துச் சென்று விட்டால் இனி மக்களின் நிலை என்ன ஆகுமோ என்று மிகுந்த கவலையடைந்த தேவர்களும் முனிவர்களும் விக்னங்களை போக்கும் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர். கவலைப்படாதீர்கள், யாமிருக்க பயமேன்? ராவணன் ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு எப்படி செல்கிறான் என்று நானும் பார்க்கிறேன். சிறந்த சிவபக்தனான ராவணன் தினமும் காலை மாலை வேளைகளில் நீராடி சிவபூஜை செய்வது வழக்கம். மாலை நேரம் நெருங்குகிறது. யாம் இப்பொழுது சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று ஆழ்ந்து யோசித்த ராவணன் சிவபெருமானின் நிபந்தனையை நினைத்தபடி நீர்வளம் நிறைந்த கன்னட தேசத்தில் வடப்பகுதியான கோகர்ணம் என்ற இடத்தில் இறங்கிய ராவணன் சுற்றும் முற்றும் பார்த்தான். என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ராவணன். அந்த சமயம் அந்த வழியாக ஒரு சிறுவன் வருவதைக் கண்டு அவனிடம் தான் சிவபூஜை செய்யும் நேரம் வந்துவிட்டது என்றும் இந்த லிங்கத்தை தான் நீராடி பூஜையை முடித்துவிட்டு வரும் வரை கையிலேயே வைத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு சிறுவனின் கையில் லிங்கத்தை கொடுத்தான் ராவணன். நதியில் நீராடிய ராவணன் 2 கைகளை கூப்பியபடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். சுவாமி, சீக்கிரம் வாருங்கள், எனக்கு நேரமாகிவிட்டது. நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சீக்கிரம் வாருங்கள் சுவாமி. சிறுவன் அழைப்பதை உணராதிருந்த ராவணன் தியானத்தில் ஆழ்ந்தபடியே இருந்தான். சுவாமி, வெகு நேரம் ஆயிற்று. என்னால் இந்த லிங்கத்தை வைத்திருக்க முடியவில்லை. என் கைகள் 2ம் வலிக்கின்றன. சீக்கிரம் வாருங்கள், வாருங்கள். இதோ ஒரு நொடியில் வருகிறேன். சற்று பொறு. லிங்கத்தை கீழே வைத்து விடாதே. இல்லை சுவாமி, என்னால் இந்த லிங்கத்தை சுமக்க முடியவில்லை. நான் கீழே வைத்து விடுகின்றேன். சிறுவன் சிவலிங்கத்தை கீழே வைத்துவிடப் போகின்றானே என்ற அச்சத்தில் பூஜையை நிறுத்திவிட்டு சிறுவனை நோக்கி ஓடி வந்தான். அதற்குள்ளாகவே அந்த சிவலிங்கத்தை நொடி பொழுதில் கீழே வைத்து விட்டான் சிறுவன். அட மடச்சிறுவனே, என்ன காரியம் செய்தாய்?
நான் கீழே வைத்து விடாதே என்று கூறியும் நீ லிங்கத்தை கீழே வைத்து விட்டாய். இது என்ன? இதன் மகிமை என்ன என்று உனக்கு தெரியுமா? இந்த லிங்கத்தை அடைய நான் கடந்த சோதனைகள் தான் என்ன என்று உனக்கு புரியுமா? உன்னை என்ன செய்கிறேன் பா. ராவணா, எனக்கா ஏதும் தெரியாது? இது ஆத்மலிங்கம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இதை ஈசனிடமிருந்து நீ எப்படி பெற்றாய் என்றும் எனக்கு தெரியும். இது உன்னிடம் இருந்தால் இந்த உலகை நீ என்ன பாடுபடுத்துவாய் என்றும் எனக்கு தெரியும். உன்னிடம் இருந்து இவ்வுலகை காக்கவே யாம் இவ்வாறு செய்தோம். நடந்தவை யாவும் கணபதியின் லீலை என்று அறிந்த ராவணன் தன் எண்ணம் ஈடேறாமல் போனதற்கு வருந்தி நின்றான். தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிந்தனர். அந்த ஆத்மலிங்கம் அமைந்த இடமே இன்று கோகர்ணம் என்று புகழுடன் விளங்குகின்றது. இந்த அருஞ்செயலை செய்த ஆனை முகத்து விநாயகப் பெருமானை சத்தியலோகத்திலிருந்து பிரம்மனும் வைகுந்தத்திலிருந்து திருமாலும் கைலாயத்திலிருந்து சிவபார்வதியும் ஆசி தந்து வாழ்த்தினார்கள்.